Taste the Daily. திருப்பூரில் வீட்டின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் எரிந்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பூர் தொட்டி மன்னரை தெற்கு தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் பழைய கார்களை வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கார்கள் முழுவதுமாகவும் ஒரு கார் பகுதியாகவும் எரிந்து சேதமடைந்தது. தொழில் போட்டி காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறியதா என விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீழப்பனையூர் தெற்கு குடியிருப்பு கிராமத்தில் புனித அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவை ஒட்டி வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 12 காளைகள் மற்றும் 9 வீரர்கள் அடங்கிய 12 குழுவினர் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை புரிந்து போட்டியை கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரியில் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குவிந்தனர். அதே சமயம் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலை அழகை காண செல்லும் படகு சவாரி சூறைக்காற்றின் காரணமாக 2ஆம் நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் ஏமாற்றம் அடைந்தனர். அத்துடன் மறு அறிவிப்பு வரும் வரை படகு சேவை நடைபெறாது என்றும் அறிவிப்பு வெளியானதால் சுற்றுலா பயணிகளை வருத்தத்தில் ஆழ்த்தியது. திருநெல்வேலி அருகே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி மாயமான சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் குடும்பத்தினரோடு தாமிரபரணி ஆற்றில் குளித்த 6 பேர் நீரில் மூழ்கினர். இதில் 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 2வரை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அன்று மாலையே நீரில் மூழ்கிய வைஷ்ணவி என்ற சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்ற தேடுதல் பணியில் நீரில் மூழ்கிய மாரி அனுஷியா என்ற சிறுமியின் உடலும் மீட்கப்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 2 சிறுமிகள் பலியான சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிவகங்கை அருகே கண்டுப்பட்டியில் நடந்த மஞ்சு விரட்டில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் முட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். தூய வனத்து அந்தோணியர் ஆலயத்தில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதையடுத்து நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் என 98க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் சண்முகம் என்ற முதியவர் பலியானார். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் முறையாக போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்யாததால் இத்தகைய விபத்து ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே சிறுவனை மதுகுடிக்க வைத்து வீடியோ வெளியிட்ட சித்தப்பா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதூர் உத்தமனூரைச் சேர்ந்த அஜித் என்பவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் தனது அண்ணன் மகனான சிறுவனுக்கு மதுபானத்தை கொடுத்து அதை குடிக்க வைத்து வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுவனை மதுகுடிக்க வைத்த சித்தப்பா அஜின் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுவர்கள் கூட மதுகுடிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கனரக லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்த அரசு பேருந்து பெண்ணலூர் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை கடக்க நின்றிருந்த லாரி மீது மோதியது. இவ்விபத்தில் 6 பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடைபெற்ற ஆற்றுத் திருவிழாவில் சரியான முறையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கண்டரக்கோட்டை தென்பண்ணை ஆற்றுத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்க ஏராளமான கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆற்றுப் பகுதியில் குவிந்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசின் போலீசார் முன்னேற்பாடாக போக்குவரத்து மாற்றம் செய்யாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.